ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஆசிரியர் வேலை வாய்ப்பு பத்தி தான் பார்க்க போறோம். விண்ணப்பித்தாலே 100% உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி. ஏன் சொல்றேன்னா, அனைத்து பாடத்திற்கும் அதிக அளவுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை கொடுக்குறாங்க. அப்ப கண்டிப்பா பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு டெட் எக்ஸாமினேஷனே தேவையில்லை. ஏன்னா நீங்க எந்த ஸ்கூலுக்கு விண்ணப்பிச்சாலும் டெட்டு தேவைப்படுமா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா பயப்படலாம். ஆனா இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் டெட்டும் தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. உங்களுக்கு நல்ல சேலரியில அதிக அளவில் எடுக்கிறாங்க. இந்த வாய்ப்பை பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இது மாதிரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு தொடர்பான தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க எந்த ஸ்கூல் என்னன்னு பார்க்கலாம். நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் 2026க்காக தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பணியிடத்தின் பெயர் பொறுத்த வரைக்கும் இளங்கலை முதுகலை பட்டதாரி ஆசிரியர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பணியிடம் பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான பணியிடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு ஸ்கூலுக்கு விண்ணப்பிக்கும் போது என்ன இது நிரந்தரமா டெம்பரவரி என்னங்கிறது அந்த ஸ்கூல்லயே மென்ஷன் பண்ணிடுறாங்க. அதை பார்த்து நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். சரி, இப்ப என்னென்ன பாடத்துக்கு தேவைப்படும் நம்ம விரிவா பார்க்கலாம். தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் கேட்குறாங்க, மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து பாருங்க, எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்ஸு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, இந்த மாதிரி உங்களுக்கு அதிக அளவில் எடுக்கிறாங்க. இத்தனை சப்ஜெக்ட்ல கேட்குறாங்க. இதுல ஒன்லி எவ்வளவு வேகன்சி அவங்க சொல்ல கிடையாது. 1ஆம் வகுப்பு முதல் 12th வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி கிளாஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்க எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஆசிரியர் வேலை மட்டும்தான் இருக்குதா, வேற இல்லையா நீங்க கேட்கலாம். ஆசிரியர் வேலை வாய்ப்பு இல்லாத இருக்கு. அதுக்கு நீங்க தாராளமா விண்ணப்பிக்கலாம். அது என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்கூல்ல கோஆர்டினேட்டர் ஸ்கூல்ல எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்றது, இது எல்லாமே கோஆர்டினேட்டரோட வேலை. அந்த வேகன்சி இருக்குது. அதே மாதிரி ஹாஸ்டல் வார்டன் மேல இருந்தாலும் சரி, ஃபீமேல இருந்தாலும் சரி, நீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துறேன். ஸ்டூடெண்ட் அட்வைசர், ஸ்டூடெண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்கறது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த 3 வேகன்சிலையும் கோஆர்டினேட்டரும் வார்டனும் ஆசிரியர் வரமாட்டாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் அட்வைசர் இது ஆசிரியர் ரிலேட்டடா வருவாங்க. அதுக்கு நீங்க இந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க வேற டிகிரி, இன்ஜினியரிங் இந்த மாதிரி படிச்சிருந்தா கூட விண்ணப்பிக்கலாம். சரி, இதுக்கான கல்வி தகுதியில நீங்க இளங்கலையா இருக்கட்டும், முதுகலையா இருக்கட்டும், அந்தந்த சப்ஜெக்ட்ல நீங்க பிஏஓ இல்ல எம்ஏஓ இல்ல பிஎஸ்சி, எம்எஸ்சி இந்த மாதிரி படிச்சிருக்கலாம். அதே பிளஸ் பிஎட் கம்பல்சரி. நீங்க எல்லா சப்ஜெக்ட்லயும் படிச்சிருக்கலாம், எந்த டிகிரி வேணாலும். ஆனா பிஎட்ங்கிறது கம்பல்சரி இந்த குவாலிஃபிகேஷனுக்கு. அடுத்து இனச்சுழற்சி. இந்த இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினர் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை சொல்லிட்டாங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் பேஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உங்களுக்கு எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 1ஆவதுலேருந்து 5ஆவதுக்குள்ளே வந்துச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. 6ஆவதுலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்களா, அதுக்கு ஒரு சேலரி கொடுப்பாங்க. 11th 12th அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சேலரி கொடுப்பாங்க. அதுலேயே எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி பல வகையாக பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அது நீங்கள் நேர்காணலுக்கு போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்து அவங்க கேட்கக்கூடியது என்ன, குட் கம்யூனிகேஷன். நல்லா சவுண்டா பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கிளாஸ் எடுக்கணும். ஏன்னா லாஸ்ட்ல உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசுறத கேட்காது. நாம பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோல்டா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் அவங்க பார்த்தீங்கன்னா வேற கான்சென்ட்ரேஷன்ல இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கறது கவனிக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் உங்களுக்கு பேச தெரியணும். விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன, 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி, மார்க் ஷீட் அண்ட் டேசி, ரெசியூம் வித் போட்டோ, ஆதார் கார்டு, வேலை வாய்ப்பு அட்டை. வேலை வாய்ப்பு அட்டை பார்த்தீங்கன்னா கேட்க கிடையாது, நீங்க வச்சிருந்தீங்களா கொடுக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தா வைங்க. சாதி சான்றிதழ், இதர சான்றிதழ்ங்கிறது நீங்க ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது கலந்துருக்கலாம், இல்ல பார்த்தீங்கன்னா வேற கம்ப்யூட்டர் படிச்சிருக்கலாம். கம்ப்யூட்டர் படிச்சிருந்தீங்களா அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். விண்ணப்பிக்கிறதுக்கான தேதி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25/1/2026 லாஸ்ட் டேட். உங்களுடைய ரெசியூம்ல போட்டோ இருக்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அதுல போட்டு நீங்க சாரதா இன்ஸ்டிடியூஷன்ஸ் 01@gmail.com
இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயில் சென்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு நேர்காணல் கூப்பிடுவாங்க. சரி, இந்த ஸ்கூல் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாரதா எஜுகேஷன் கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு போற மாரி இருக்கும். இல்ல போஸ்ட் அனுப்ப சொன்னாலும் நீங்க போஸ்ட் அனுப்புங்க. சரி, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கு. இது நான் மெயில் அனுப்பலாமா? இல்ல போஸ்ட் அனுப்பலான்னு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் குடுத்துருக்காங்க பாருங்க உங்களுடைய டவுட்டுக்கு. 9942914150 இந்த நம்பருக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொசீஜர் அவங்க WhatsAppல கூட அனுப்ப சொல்லலாம், மெயில் அனுப்ப சொல்லலாம். என்னங்கிறது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்குங்க. சரி, இது மாதிரி நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல ஆசிரியர் வேலைவாய்ப்பு தகவல் நம்ம நெறைய சொல்லிட்டு இருக்கிறோம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு நேர்காணல் அட்டெண்ட் பண்றாங்க. நெறைய பேர் ஜாப் வாங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வாங்கி ஒர்க் பண்ணணும்னு ஆசையா இருக்குதுன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நெறைய சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆசிரியர் வேலைவாய்ப்புலாம் சொல்ல மாட்டாங்க. நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு ஆசிரியர் வேலைவாய்ப்பை நம்ம தேடி கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இன்னும் நெறைய வேகன்சி எந்தெந்த ஸ்கூலுங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போடுவோம். நம்மளுடைய சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து போறதுக்காக உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பல கிளிக் பண்ணீங்க. உங்களுடைய சோசியல் மீடியா, WhatsApp இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. பல பேர் பயனடையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.